ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 7, திருப்பாவை பாசுரம் 7. ஸோ அர்த்தம், நேத்திக்கு ஒரு தோழியை எழுப்புறான்னு சொன்னல, இன்றைக்கி இன்னொரு தோழி வீட்டுக்கு அவளை எழுப்புறா. ஸோ திருப்பாவை பாசுரம் 7. நாராயணமூர்த்தியே கேசவனே. ஆனை சாத்தன் அப்படின்ற ஒரு பறவை கீச்சு கீச்சு அப்படின்ட்டு கூவிட்டு இருக்கே, அந்த சப்தமுமா அவனுக்கு கேட்கல? நல்ல வாசனையுள்ள கூந்தலுடைய ஆயிரக்குளத்தில் தோன்றிய பெண்கள் எல்லாம் நிறைய வலையெல்லாம் கையில் போட்டுண்டு மத்தால தயிர் கடையிறா இல்லையா, அப்படி கடையிறச்சு முன்னும் பின்னுமா அவர் இப்படி தயிர் கையால் கடையிறச்சு அந்த முத்து மாலைகள் எல்லாம் ஒரு சப்தம் பண்ணுறதாம். அந்த சப்தமும் கேட்டுமா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? நாங்கள் எல்லாம் நம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா இல்லையா, சொல்கிறா, நாங்கள் எல்லாம் கேசவனை ஹரி நாராயணா கேசவா மாதவா கோவிந்தான்னு பாடுறோமே, அந்த சப்தமுமா நீ கேட்டுட்ருக்க? இன்னும் அதை கேட்டுமா நீ தூங்கிட்டு இருக்க? சீக்கிரமாக எழுந்துருவா, பெண்களுக்கெல்லாம் தலைவியே, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா, நம்ம எல்லாரும் போய் பகவானை போய் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் கூப்பிடுறா. ஸோ கேசி அப்படின்ற அரக்கனை கொண்டனால பகவானுக்கு கேசவா அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ இப்போ பாசுரம் பார்ப்போம். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கழந்து பேச்சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன அருங்குலள் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் விழாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அர்த்தம், திருவே உருவான செல்வமே, பேய்குணம் பெற்ற பேரலில் பெண்ணே, பசும் பொன்னே, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் தன் பேடைகளுடன் கீச்சு கீச்சு என்று கலந்திணைந்து இனிமையாய் பேசுகின்ற வழியன் குருவிகளின் இனிய சப்தத்தை நீ இன்னும் கேட்கவில்லையோ? போகட்டும், காசு மாலைகள் கவின்முத்துகள் முதலிய அணிமணிகள் கூட முன்னும் பின்னுமாக மாறி மாறி கைகளை அசைக்கும் போது அசைக்கும் கைவளையல்களுடன் சேர்ந்து ஒழிக்கவும் நறுமணங்கமழும் நீண்ட கருங்கூந்தலையுடைய இறைச்சி அறிந்த விடியற் காலையில் தயிரை கடையும் ஓசையும் நன்கெழுகின்றதே, அது கூட உன் செவிகளில் கேட்கவில்லையோ? நங்கையர்கட்கெல்லாம் நாயகமாய் திகழும் மங்கையர் செல்வமே, ஆதிசேஷன் இருப்பிடமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணனின் திருவதாரமாக திகழும் ஸ்ரீ கண்ணபிரானை நாங்கள் எண்ணுகிறோம், தியானிக்கிறோம், பாடுகிறோம். அப்படி நாங்கள் பாடுவதையும் கேட்டுக்கொண்டே படுத்து கிடக்கிறாயோ? பிரகாசிக்கும் பேரொழி திருவுருவு பெற்றவளே, எம் பாவையே எழுக, விரைந்து வருக, கதவை திற என்று ஸ்ரீ கோதை அழைக்கின்றாள். இதில் உள்ள உள்ளர்த்தம் யாதெனில், ஸ்ரீ பகவத் விஷயத்திலே நீண்ட நெடுங்காலமாக ஆழ்ந்திருந்தும் மறதியில் மறந்துவிடக்கூடிய ஆன்மாக்களை எழுப்பி இறைவனின் நாமாக்களை பாட வைத்து தியானம் செய்ய வைத்து ஆலிஷோலி புவியில் உண்மையான இன்பத்தை உலக உயிர்கள் அனைத்தும் பெற வைக்க முயற்சிக்கின்றாள் ஸ்ரீ கோதையால். கோதையின் திருவடிகளே சரணம்.